நேர்மையான நான் ஒருத்தன். நான் வந்து இந்த வீட்டில் குடியிருக்கேங்க, இந்த வீட்டில் குடியிருக்கிறேன். ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்கு, வீடு பத்திரம் இருக்கு, பட்டா இருக்கு, என் ஊர் விஏஓக்கு எனக்கு தெரியுது. நான் போய் ஆதார் கார்டு அப்ளை பண்ண போறேன். நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நான் சிம்பிளா சொல்றேன், இந்த வீட்டில் டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை, என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை, எதுவுமே இல்லை, ஃபோர்ஜரியா போடணும். அப்போ நான் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் நான் அடிக்கணும். தப்பு செஞ்சிருந்தா இவர் வந்து இவருடைய பள்ளியோ கல்லூரியோ டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. அந்த ஸ்கூல் எஜுகேஷனுடைய நாம்ஸை, ஹையர் எஜுகேஷனுடைய நாம்ஸை முழுக்க வந்து பின்பற்றாரு. எந்த வந்து டிவிஷனும் இல்லை. ஒரு அங்கே வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி நல்லா இருக்கு, டாய்லெட் நல்லா இருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் காம்பவுண்ட் நல்லா இருக்கு, என்னென்ன அந்த ஒரு விளையாட்டு திடல் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு. அப்படினால ஏன் அப்ரூவலுக்கு காசு? அதை மீறி அப்ரூவலுக்கு காசு கேட்டால் நீங்க ஏன் அந்த நேரத்திலேயே அந்த துறை சார்ந்த அதிகாரி மீதோ அமைச்சர் மீதோ நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தையும் லஞ்ச ஒழிப்புத்தையும் நாடவில்லை? அப்ப தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய தூண்டுறவன் அவன் மிகப்பெரிய குற்றவாளி. நான் நிர்பந்திக்கப்பட்ட, நீ வாயை திறந்து பேசிக்கலாம்ல. நான் நிர்பந்திக்கப்படுறேன், என்ன லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தா நீ நியாயவான், யோக்கியவான். அப்ப எதை மறைப்பதற்காக லஞ்சம் கொடுத்தீங்க? அப்போ உங்களுடைய ஜேபிஆர் குழுமம் தவறு செய்கிறதா என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு. இப்ப சொல்றேன், ஜேபிஆர் மட்டும் இல்ல, சத்யபாமா குடும்பமே பல்வேறு குளறுபடிகள் ஈடுபட்டிருக்கிறது கடந்த ஆட்சியில. இவங்க அரசியல் வந்து லட்சணத்தை கேளுங்க. கடந்த ஆட்சியில அரசு நடத்த இந்த ஜேபிஆர் குழுமம் ஆட்டை போட்டு வச்சிருந்தாங்க, ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்பை கடந்த ஆட்சியில நீதிமன்ற உத்தரவடிப்புல ஆக்கிரமிப்பை எடுத்துறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு 450 கோடி ரூபாய் மதிப்பு. 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆட்டையை போட்டு வச்சிருந்ததை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி கடந்த ஆட்சியில் எடுத்துறாங்க. இந்த விரக்தியில கோவத்துல அரசியலுக்கு வந்த கூட்டம் தான் இந்த ஜேபிஆர் கும்பல். இவங்க என்ன புரட்சி படம் வந்த மாதிரி, நானே சாட்சி, வாடி என் மாப்பிள ஜேபிஆர் ஜேக்ஸ்பியர் மர்மோனன் சொல்லி வசமா தூக்கிருக்காங்க. இப்ப இதை எடுத்து இந்த பிட்டை மட்டும் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா லட்டு மாதிரி அமலாக்கத்தை தூக்கிட்டு போயிடும். நான் நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தானே ஒரு முறை அமலாக்கத்துல சோதனை விட்டு பார்க்க வேண்டியதானே? டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும்ல. கூப்பிடலாம்ல, வாங்க சோதனை பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க, டிரான்ஸ்பர் பண்ணுங்க. லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு சட்டசபையில் ஒருத்தன் பேசுறாங்க. எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். யார்கிட்ட? முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாரு? யார்கிட்ட கொடுத்தீங்க? இவங்க கொடுத்தது போற யாரு தெரியுமில்ல? இந்த புரோக்கர் ஒருத்தன் ஜெயிலர் இருக்காரு பாருங்க, பிடி அரசுக்குமார், அவர்கிட்ட அமைச்சர் பேர் சொல்லி மொத்தமா ஆட்டை போட்டு போயிருக்காப்ல. வலுவா கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூசுவல் வரக்கூடிய அந்த அனுமதி எல்லா கல்லூரிக்கும் போயிருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போயிருது, கல்லூரிக்கு போயிருது, பள்ளிக்கூடத்துக்கு பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருது. அனுமதி வரப்போகுதுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் தனியாக ஆட்டை போட்டு போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தோம், டி நகர் குளோபல் இத்தனை லட்சம் கொடுத்தோம், அப்படி கொடுத்து இவர்கள் ஏமாந்துருக்காங்க. அப்போ ஒரு வகையான ஊழலுக்கு லஞ்சத்திற்கு மரிய வில்சன் துணை போயிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டது.